மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு பாரிய போர் நிகழ்ந்துட்டு இருக்கு. இது மத்திய கிழக்கு நாடுகள் அல்லாத இன்னப்பட நாடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சாதாரணமான நியூஸ் இல்லை ஒரு ட்ரெண்டிங்கான கண்டென்ட், அவ்வளவுதான். ஆனால் இதே மத்திய கிழக்கு நாடுகளில் வாழக்கூடிய பல லட்சம் வெளிநாட்டவர்களுக்கு ஒரு வலிமிகுந்த வாழ்க்கை. ஒவ்வொரு கணத்தையும் கடந்து போகிறது அவங்களுக்கு அவ்வளவு வேதனையாக இருக்குது. இப்போ மத்திய கிழக்கு நாடுகளான கத்தார், ஐக்கிய அரபு ராஜ்யம், பஹ்ரைன், குவைத், சவுதி அரேபியா இப்படியான பல நாடுகளில் அடிமட்ட நிலைமையிலிருந்து அதி உச்ச நிலை வரைக்கும் தொழில் செய்யக்கூடிய நிறைய வெளிநாட்டவர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாரையுமே இந்த போர் எவ்வளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நினைச்சா நாட்டுக்கு போக முடியாது. நாளைக்கே இந்த போர் தீவிரமடையுமா இருந்தால் சோசியல் மீடியாவையோ இல்லை மற்ற தொலைத்தொடர்பு வசதிகளையோ துண்டிச்சிட்டா என்ன நடக்குதுன்னு சொல்லி கூட குடும்பத்துக்கு சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது ரமலானுடைய காலம். நிறைய பேர் பிறநாள் கொண்டாடுறதுக்காக நாட்டுக்கு போயிருந்தவங்க தங்களுடைய குழந்தைகளை பார்க்கலாம் என்ற எதிர்பார்ப்போட 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு பின்னால் இருந்த தந்தைமார் தன்னுடைய திருமணத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போக இருந்த இளைஞர்கள், எவ்வளவு பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கு. எப்போ ஏர்போர்ட் ஓப்பன் ஆகும், எப்போ நாட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய வழி, எப்போ நம்முடைய பிள்ளைகளை பார்ப்போமா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்குறி. என்னுடைய கணவர், என்னுடைய தந்தை, என்னுடைய பிள்ளை வெளிநாட்டில் என்ன செய்து அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியாமல் தத்தளிக்கக்கூடிய குடும்பத்தினர்கள். இப்படியான எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் நமக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. நம்ம ஒரு வீடியோ வருதா, ட்ரெண்டிங்காக இருக்கா, ஏஐயா, அது உண்மையா, அது பழைய வீடியோவா, புது வீடியோவா, இதால் என்ன பிரச்சனை நடக்கும் எதுவுமே கவலை இல்லை. ஜஸ்ட் போட்டிருக்காங்களா, நம்மளால ஷேர் பண்ணுறது மட்டும்தான் செய்ய முடியும். ஸோ ஷேர் பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான். இப்படி நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நிறைய பொறுப்பற்ற மக்கள் நம்ம மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் எல்லாரையும் தப்பு சொல்லலை. நிறைய பேர் இப்படியான தகவல்களை பகிர்ந்து கொள்வதனால இது யாரை பாதிக்குது அப்படின்னு சொன்னா, எங்கேயோ ஒரு மூலையில் வெளிநாட்டில் கஷ்டங்களையும் கவலையையும் தன்னுடைய குடும்ப சுமையையும் சுமந்துட்டு வெளிநாட்டுக்கு வந்திருப்பானே, அவன் எது பண்றது என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியாம புரியாம ஒரு அறையில முடங்கி போயிருப்பானே, அவனுக்கு அவனுடைய சொந்த நாட்டிலிருந்து வரக்கூடிய அழைப்பு, அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் எவ்வளவு வேதனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அந்த சூழ்நிலையில இருக்கக்கூடியவங்களால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். என்ன செய்றீங்க, என்ன நடக்குது, எப்படியான சூழல் இருக்கு, அங்கே பாதுகாப்பாக இருக்கிறீங்களா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய வழியை ஒரு ஆணால் மிக துல்லியமாக புரிஞ்சு கொள்ள முடியும். குறிப்பாக வெளிநாட்டில் குடும்பத்துக்காக கஷ்டப்படக்கூடிய ஆணால் 100% அதை புரிஞ்சுக்க முடியும். எனவே தயவு செஞ்சு பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த ஈரான், மற்ற நாடுகள், அரபு நாடுகளுக்கு இடையில பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான நியூஸாக இருக்கலாம். ஆனால் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு புரியறதே இல்லை. இந்த நடக்கிற பிரச்சனையினால இது ஊர்ல சாதாரண ஒரு மூலையில் இருக்கக்கூடியவங்களையும் பாதிக்குது. இன்னைக்கு பெட்ரோல் செட்ல எல்லாருமே போய் வரிசையில் நிற்கிறாங்க, பெட்ரோல் எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க, பெட்ரோல் தட்டுப்பாடு வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இங்க நடக்கக்கூடிய பிரச்சனை எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தரை தாக்கும் அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய வீரியமான அரசியல் சூழ்ச்சி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது சாதாரணமா போற போக்குல நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. எனவே பொறுப்புணர்ச்சியோட எல்லாரும் நடந்து கொள்ளணும். இந்த நிலைமைகள் கண்டிப்பா தொடரக்கூடாது. இது சீராகணும். இது சீரானா மட்டும்தான் நம்மளால ஒரு சுமூகமான வாழ்க்கையை வாழ முடியும். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, இதே வாழ்க்கையை தானே பலஸ்தீனத்திலேயே மக்கள் வாழ்ந்தாங்க. கண்டிப்பா இதை விட மோசமான வாழ்க்கையை பலஸ்தீனத்துல வாழ்ந்தாங்க, சிரியாவில் வாழ்ந்தாங்க, இன்னும் பிற நாடுகளில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, வாழ்றாங்க. அதை நம்ம குறைச்சி மதிப்பிடவோ அல்லது அவங்களுடைய உணர்வுகளை மதிக்காம இருக்கவோ இல்லை. அவங்க நம்முடைய மொழி இல்லை, நம்முடைய நிறம் இல்லை, நம்முடைய உணர்வுகள் இல்லைன்னு சொன்னாலும் அவங்க முஸ்லீம் அப்படிங்கிறதுனால, அவங்க மனிதர்கள் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய உணர்வுகளையும் அவங்களுடைய எண்ணங்களையும் நம்ம மதிக்கிறோம். அவங்களுக்காக இறைவனிடத்துல நம்ம துதிக்கிறோம். அப்படி இருந்தும் இன்னைக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் நம்ம அதே விஷயங்களை முகம் கொடுக்கும்போது அவங்களுடைய கஷ்டம் நமக்கு கண்டிப்பா புரியுது, புரியாமலாம் இல்லை. ஆனால் இதை அதோட ஒப்பு நோக்கி பார்க்கறது அப்படிங்கிறது அரசியல் அறிவின்மையை தவிர வேறு எதுவுமே இல்லை. எனவே இந்த விஷயத்தில் நம்ம ஒரு பரந்துபட்ட அறிவோடு இருக்கணும், தேடல்களோடு இருக்கணும். சாதாரணமாக நம்ம எல்லாரையும் போல ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு போகாமல் இந்த பிரச்சனைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், படிக்கணும். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.